இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. தப்பு பண்ணவனே நம்ம வீட்டு வாசல்ல நிக்கிறான். நீ போய் யாருக்கிட்டடா நியாயம் கேட்ட? அது வந்து அப்பா, இப்போ நான் தப்பு பண்ணா உங்களை வந்து கேள்வி கேட்பாங்கல்ல, அந்த மாதிரி அவங்க அப்பா கிட்ட நான் பேசலான்னு போனேன். அதுக்கு இப்படி பண்ணிட்டே இருப்பா. என்ன அடிச்சது மட்டும் இல்லாம இப்ப நம்ம வீட்டு வாசல்ல நின்னு நம்மள அசிங்கப்படுத்திட்டு இருக்கான். இவனெல்லாம் விடவே கூடாதுப்பா. டேய் கேசவா, வாடா. உன் அண்ணனுக்கு ஒண்ணுனா கேட்க மாட்டியா? உன் அண்ணன் அடிச்சிருக்காங்கடா, உன் ரத்தம் கொதிக்கல? வாடா, அவங்க புள்ளைக்கு நாம யாருன்னு காட்டணும். வா வா வாடா வா. டேய் டேய், போடா போடா இங்க இருந்து. என் பொறுமைக்கு ஒரு எல்லை இருக்கு. அதை தாண்டுனா நீங்க துளசியோட அண்ணன். அதனாலதான் நீங்க செய்யற எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு இருக்க. என் பொறுமைய சோதிக்காதீங்க. ஏய், என்னடா பண்ணுவ? டேய் விடுறா. உங்களுக்கு என்ன பாவம் பண்ணோம்? ஏன் எங்களை இப்படி போட்டு டார்ச்சர் பண்ற? தயவு செஞ்சு இங்க இருந்து போயிரு. அங்கிள், உங்க மேல எனக்கு பெரிய மரியாதை இருக்கு. என்ன என்ன வேணா செய்ய சொல்லுங்க, நான் செய்யறேன். ஆனா துளசி இல்லாம இந்த இடத்தை விட்டு என்ன போன்னு மட்டும் சொல்லாதீங்க. என்னால போக முடியாது. டேய் வாங்கடா. டேய் உன்ன ப்ரோ, நீ வா ப்ரோ, வா. டேய், நான் யாரா உனக்கு? அண்ணன். உன் அண்ணன் என்ன அடிச்சிருக்கானுங்க. இவன் என் சட்டையை பிடிக்கிறான். நம்ம துளசியோட வாழ்க்கையை அடிச்சிட்டான். இது எல்லாத்துக்கும் நம்ம திருப்பி கொடுக்க வேண்டாமாடா? ப்ரோ, அதுக்கு என்ன ப்ரோ பண்றது? அவன் கூட சட்டையை கழிச்சிட்டு சண்டை போட சொல்றீங்களா? டேய், சண்டை எல்லாம் போட வேணாண்டா. எங்க அடிச்சா அவங்களுக்கு வலிக்கும்னு அவங்களுக்கு நம்ம காட்டணும். நம்ம வீட்டு பொண்ணைய அவன் கஷ்டப்படுத்தினால, அப்ப அவங்க வீட்டு பொண்ணு மட்டும் இங்க சந்தோஷமா வாழலாமா? ப்ரோ. ஆமாண்டா, உன் பொண்டாட்டிய முதல்ல இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்பு.